Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. First exercise 6.1. Fifth problem, prove the following identities. The first part, secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta is equal to 1. Question repeat பண்ணிக்கலாம். Secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta is equal to 1. Solution. First நம்ம வந்து LHS எடுத்து எழுதிக்கலாம். LHS என்ன? Secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதணும்னா, இந்த சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இருக்குதுல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். சீக்கண்ட் தீட்டாக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? சீக்கண்ட் தீட்டாக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. 1 டிவைடட் பை காஸ் தீட்டா தான் சீக்கண்ட் தீட்டாவுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இங்கே வந்து 1 டிவைடட் பை காஸ் தீட்டா போடணும். 1 டிவைடட் பை cos power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equal to next step இது அப்படியே இங்கே 1 into 1 minus sin 4 theta 1 minus sin 4 theta sin power 4 theta divided by cos power 4 theta minus 2 tan square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த டேன் தீட்டாவுக்கும் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். டேன் தீட்டாவுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு இந்த டேன் தீட்டாவுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு என்ன எழுதணும்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன? இங்கே வந்து காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கே காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ டோட்டலாக எல்சிஎம் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் பவர் 4 தீட்டா, காஸ் பவர் 4 தீட்டா. இப்போது இங்கே 1 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா தான் இருக்குது. அப்போ சைன் பவர் 4 தீட்டாவையும் அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 2 இன்ட்டு இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. அப்போ மேலே என்னது ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா, இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். நமக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஏபி 2ab. நெக்ஸ்ட்டு பி ஃபார்மெட்டு இங்கே இல்லை. இங்கே பி என்னன்னு எழுதணும், பி ஸ்கொயர் எழுதணும். அப்போது இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி பி தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா. பி வந்து என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போது நமக்கு வந்து பி ஸ்கொயர் எழுதணும். பி ஸ்கொயர் எழுதணும்னா பி ஸ்கொயர் என்ன எழுதலாம்? காஸ் பவர் 4 தீட்டா. அப்போது ஒரு இது வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரு இக்குவேஷனில் வந்து நம்ம வந்து ஒரு வேர்டு ஆட் பண்ணுறோன்னா அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணவும் செய்யணும். அப்போ 1 ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 மைனஸ் 1
என்ன வரும் 0 வரும். அதே போல் இங்கே வந்து நம்ம வந்து cos பவர் 4 தீட்டாவை வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து அதே cos பவர் 4 தீட்டாவை வந்து சப்ட்ராக்ட் பண்ணவும் செய்யணும். அப்போ cos பவர் 4 தீட்டா மைனஸ் cos பவர் 4 தீட்டா 0 தான். அந்த இதில் வந்து நம்ம எழுதிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் cos பவர் 4 தீட்டா மைனஸ் cos பவர் 4 தீட்டா. cos பவர் 4 தீட்டாவை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos பவர் 4 தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எழுதலாம்ல, என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து மைனஸை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் cos பவர் 4 தீட்டா. இதில் எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸை வெளியில் எடுத்துக்கலாம். மைனஸ் ஆஃப் சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் cos பவர் 4 தீட்டா ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் தீட்டா இன்டு cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ நமக்கு கிடச்சிச்சா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏ ஸ்கொயருக்கு என்ன இருக்குது, சைன் பவர் 4 தீட்டா, பி ஸ்கொயருக்கு cos பவர் 4 தீட்டா ப்ளஸ் ஏக்கு சைன் ஸ்கொயர் அண்டு பிக்கு cos ஸ்கொயர் divided by cos power 4 theta. Next step 1 plus cos power 4 theta அப்படி எழுதிக்கோங்க. மைனஸ் இது வந்து என்ன ஃபார்மெட்டில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு என்ன வேல்யூ, சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏ வந்து என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி என்ன வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. The whole square, a plus b the whole square divided by cos power 4 theta. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நமக்கு தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதை எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் என்ன எழுதணும், 1 போடணும். 1 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 ஸ்கொயர்னால் 1 தான் டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா. இங்கே வந்து 1 மைனஸ் 1 இருக்குது, இப்போ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா. காஸ் பவர் 4 தீட்டாவும் கீழே இருக்கிற பேலன்ஸ் என்ன இருக்குது, காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா. இந்த காஸ் பவர் 4 தீட்டாவும் காஸ் பவர் 4 தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1. நம்மளோட ஆர்ஹெச்எஸ் என்ன, ஆர்ஹெச்எஸ் என்ன 1 தான். இப்போ நமக்கு ஆன்சரும் வந்து 1 கிடச்சிருச்சு. ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ்டு. ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ்டு. இனி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன, சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இன்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதணும்னா, இந்த சீக்கண்ட் தீட்டாவுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். சீக்கண்ட் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன, 1 டிவைடட் பை காஸ் தீட்டா. 1 டிவைடட் பை காஸ் தீட்டா எழுதியிருக்கு. பேலன்ஸை அப்படியே எழுதியிருக்கு, 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த 1ஐயும் 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கு. 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கு. 1 டிவைடட் பை காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் சைன்
power 4 theta divided by cos power 4 theta minus the tan theta க்கு trigonometric ratio எழுதிருக்கு. tan theta க்கு trigonometric ratio என்ன? sin theta divided by cos theta. sin power 2 sin square theta divided by cos square theta. Next step என்ன எழுதணும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்து எழுதணும். எல்சிஎம் என்ன? நமக்கு காஸ் பவர் 4 தீட்டா எல்சிஎம். இங்கே காஸ் பவர் 4 தீட்டாவுக்கு மேலே 1 தான் இருக்குது, 1 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, அப்போ மைனஸ் சைன் பவர் 4 தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த இதுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது, அப்போ ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டானால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எழுதணும்? இங்கே வந்து நமக்கு வந்து இதை வந்து a + b த ஹோல் ஸ்கொயருக்கு கொண்டு வரணும். இப்போ இங்கே நம்ம என்ன இருக்குது? a ஸ்கொயர் இருக்குது, b ஸ்கொயர் இல்லை, அண்ட் 2ab இருக்குது. ஸோ b ஸ்கொயருக்கு வந்து காஸ் பவர் 4 தீட்டாவை வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்ன எழுதணும்? 1 + காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் ஒரு ஸ்டெப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் by cos power 4 theta. சரிங்களா? 1 plus cos power 4 theta minus cos power 4 theta minus பேலன்ஸ் அப்படி எழுதிக்கோங்க, sin power 4 theta minus 2 sin square theta into cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வந்து இதில் எல்லாமே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை வெளியில் எடுத்திருக்கு. 1 plus cos power 4 theta minus of sin power 4 theta plus cos square power 4 theta plus 2 sin square theta into cos square theta. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, இங்கே இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன? a + b த ஹோல் ஸ்கொயர். இங்கே a என்ன இருக்குது? sin square theta அண்ட் b என்ன இருக்குது? cos square theta. அப்போ வந்து நமக்கு வந்து sin square theta ப்ளஸ் cos square theta த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். நமக்கு ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரியும். sin square theta ப்ளஸ் cos square theta is equal to என்ன? 1. ஸோ இந்த sin square theta ப்ளஸ் cos square thetaக்கு பதில் என்ன போட்டிருக்கு? 1 போட்டிருக்கு. இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, அப்போ 1 - 1 வந்து நமக்கு 0 தான். ஸோ கேன்சல் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? cos பவர் 4 theta டிவைடட் பை cos பவர் 4 thetaவை எடுத்து எழுதியிருக்கு. ரெண்டும் சேம் வேல்யூ. ஸோ கேன்சல் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். நம்மளோட ஆர்ஹெச்எஸும் ஆன்சர் வந்து 1 தான். ஸோ ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? cot theta மைனஸ் cos theta டிவைடட் பை cot theta ப்ளஸ் cos theta is equal to cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. நமக்கு வந்து இங்கே வந்து LHS cot theta minus cos theta divided by cot theta plus cos theta இருக்குது. நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1 வந்து ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு LHS எடுத்து எழுதணும். LHS என்ன? cot theta minus cos theta divided by cot theta plus cos theta. cosecant LHS என்ன? cot theta minus cos theta divided by cot theta plus cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்னா, இந்த cot thetaக்கும் வந்து நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதணும். cot thetaவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? cot thetaங்கிறது நம்ம tan thetaவோட ரெசிப்ரோக்கல் தான் cot theta. tan thetaக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ sin theta டிவைடட் பை cos theta. அப்போ cot thetaக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ cos theta டிவைடட் பை sin theta. இப்போ cot theta இருக்கிற இடத்துல என்ன போடணும்? cos theta divided by sin theta minus cos theta divided by cos theta divided by sin theta plus cos theta.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கேயும் காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துடலாம். நியூமரேட்டர்லேயும் காஸ் தீட்டாவை வெளியில் எடுக்கணும், அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் காஸ் தீட்டாவை வெளியில் எடுக்கணும். இப்போ நமக்கு காஸ் தீட்டாவை வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். காஸ் தீட்டா வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எழுதணும். அப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா வெளியில் எடுத்தாச்சுன்னா இங்கே 1 தான் இருக்கும். டிவைடட் பை இங்கே காஸ் தீட்டா வெளியில் எடுத்தாச்சுன்னா 1 டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. இங்கே இப்போ வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நமக்கு வந்து காஸ் தீட்டா இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 1 டிவைடட் பை சைன் தீட்டா 1 டிவைடட் பை சைன் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ தெரியும். 1 டிவைடட் பை சைன் தீட்டா வந்து எதோட ரேஷியோ? கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சைன் தீட்டா. சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன? கொசிகன் தீட்டா. அப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டாவுக்கு என்ன போடணும்? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை சைன் தீட்டாவுக்கு என்ன போடணும்? கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. நம்மளோட RHS என்ன? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. நமக்கு ஆன்சரும் என்ன? கொசிகன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. RHS ப்ரூவ்டு. ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். cot theta minus cos theta divided by cot theta plus cos theta is equal to cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்து எழுதியிருக்கு. LHS என்ன? cot theta minus cos theta divided by cot theta plus cos theta. இந்த cot thetaக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதியிருக்கு. என்ன cot thetaக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ? cos theta divided by sin theta. ஸோ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் cot thetaக்கு cos theta divided by sin theta போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே ரெண்டுலேயுமே வந்து என்ன இருக்குது? cos theta காமனாக இருக்குது. ஸோ cos thetaவை வெளியில் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லேயும் cos theta காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்திருக்கோம். பேலன்ஸ் என்ன வரும்? 1 டிவைடட் பை sin theta மைனஸ் 1 divided by 1 divided by sin theta plus 1. அப்போ இங்கே வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் cos theta இருக்கிறதுனால அது வந்து கேன்சல் பண்ணிட்டோம். பேலன்ஸு 1 divided by sin theta minus 1 divided by 1 divided by sin theta plus 1. நமக்கு 1 divided by sin theta வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன? கொசிகன் தீட்டா. அப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டாக்கு என்ன போடணும்? கொசிகன் தீட்டா போடணும். இப்போ கொசிகன் தீட்டா மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. RHS கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன? சிக்ஸ்த்து ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் போடக்கூடிய வீடியோஸும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.